ஜூன் மாதம் 18ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மக்கள் இனங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகி ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலக அனைத்தையும் ஆளும் ஆவேந்தர் அவரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணியச் செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ்பணிய வைத்தார். நம் உரிமைச்சத்தை அவர் நமக்கு தெரிந்தளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோவின் பெருமையாகும். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் ஒழுங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர். திருப்பாடு 47 1 முதல் 7 முடிய உள்ள இறைவசனங்கள். அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, மூவர் தெய்வமே, நீர் ஒருவரே உலகின் அரசர் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு மக்களினங்களோடு இணைந்து களிப்போடு கைகொட்டி ஆர்ப்பரித்து, நீர் ஒருவரே மகா பரிசுத்தமுள்ள தெய்வம், மாவேந்தர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே எல்லா புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் உரியவர் என்று சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்ந்து ஆராதித்து உம்மிலே நாங்கள் அக்களித்தாக மகிழ்கிறோம் ஐயா. இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான விபத்திற்கும் எங்களை விலக்கி உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து பத்திரமாய் நீர் எங்களை இந்த இரவு வேளை காணும்படி பாராட்டி இருக்கிற உம்முடைய தயவுக்காக உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கவே எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர பண்ணுகிற தெய்வம் ஐயா. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாங்கள் செய்த எல்லா காரியங்களிலும் நீர் உடனிருந்தீர். உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினீர். வாழ்க்கையின் போராட்டங்களை போராடி முடிக்க வல்லமை கொடுத்தீர். எதை குறித்து நாங்கள் பயந்தோமோ, எதை குறித்து நாங்கள் கலங்கினோமோ, எதை குறித்து நாங்கள் அச்சத்தோடு இந்த நாளை தொடங்கினோமோ, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. உம்முடைய தூய ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தது. எங்களை சுற்றிலும் அக்கினி கோட்டையாக, நெருப்பு கோட்டையாக, உடைய இரத்த கோட்டையை நீர் வைத்து எங்களை பாதுகாத்தீர். எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாத உம்முடைய தூதர்களை அனுப்பி நீர் எங்களை தாங்கிக் கொண்டீர், எங்களை தப்புவித்தீர், எங்களை ஏந்தி கொண்டீர், எங்களை சுமந்து கொண்டீர். அப்பா, நாங்கள் எதிலுமே குறைபடவில்லையா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவராகிய உம்மை தேடுவோருக்கு ஒரு குறைவும் வராது என்ற வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மை பற்றி கொண்டிருப்பதால், உம்மையே நோக்கி பார்ப்பதால், உம்மையே நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் நம்பி இருப்பதால் நீர் எங்களை பாதுகாக்கின்றீர். ஒரு நாளும் எங்களை இந்த உலகத்துக்கு கைக்கும் சாத்தான் கைக்கும் எங்களை விட்டு கொடுப்பதில்லை. அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகதான் நீர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை. நீர் ஒருவரே எங்கள் அன்புக்குரியவர், எங்கள் ஆராதனைக்குரியவர், எங்கள் பரிசுத்தர். அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா, அமைதியில் நீரே ஒருவரே கடவுள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளீர். இடுக்கணுற்ற வேலைகள் எங்களுக்கு உற்ற துணையும் நீரே என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் ஐயா. எனவே நில உலகம் நிலைகுலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் அப்பா, நாங்கள் பயப்பட மாட்டோம். அப்பா, திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று அறிக்கை இடுகிறோம். எங்களுக்கு அச்சம் என்பது இல்லை என்பதை அறிக்கை இடுகிறோம். எப்பேற்பட்ட படைகள் எங்களுக்கு முன்பதாக இருந்தாலும், எப்பேற்பட்ட மதில்களை நாங்கள் தாண்ட முடியும் என்றாலும் அப்பா, நான் உம்முடைய துணையோடு, உம்முடைய ஆற்றலோடு, உம்முடைய வல்லமையோடு எல்லா படையையும் நாங்கள் நசுக்குவோம். எப்பேற்பட்ட மதிலையும் நாங்கள் தாண்டுவோம். ஆண்டவரே, தாவீது ராஜாவோடு இணைந்து அறிக்கை இடுகிறோம் ஐயா. உம் துணையோடு எப்படையும் நசுக்குவோம், உம் துணையோடு எம்மதிலையும் தாண்டுவோம் என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் போராட்டம் தான், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் தான், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் தோல்விகள் தான். ஆனாலும் கூட நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நாங்கள் நிலைகுலையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் அப்பா, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் நிலைகுலைந்து போவதில்லை, நாங்கள் அசதி ஆய்வதில்லை. உம்முடைய கரம், உடைய வலிமை வாய்ந்த புயம் எங்களோடு கூட இருக்கிறது. வலிமை வாய்ந்த வீரனை போல நீர் எங்களோடு கூட இருப்பதால், எங்கள் விரல் போருக்கு பழக்க வைப்பதால், எங்களுக்கு எதிராய் எப்பேற்பட்ட படை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நெருக்கடி வந்தாலும், ஏமாற்றங்கள் தோல்விகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அப்பா, எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் போராடி வெற்றி பெறக்கூடிய வல்லமையே நாங்கள் உம்மிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர். இன்றைய நாளிலும் கூட அப்பா, உம்முடைய வார்த்தையின் வழியாக பேராசை எப்படி
எங்களுடைய வாழ்நாளில் பேரழிவை கொண்டு வருகிறது என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் அரசனாக இருந்த ஆகாபு நாபோத்தின் திராட்சை தோட்டத்திற்கு ஆசைப்பட்டதையும் தொடர்ந்து நடக்கிற தீவினைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, இந்த இஸ்ரேல் அரசனாக இருந்த ஆகாபு தன்னுடைய அரண்மனைக்கு அருகில் இருந்த அந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தனக்கு தருமாறு நாபோத்திடம் கேட்க, அவரோ இது என் மூதாது என் சொத்து, நான் உனக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்று சொல்லி மறுத்து விடுகிறார். நாபோத்து ஆகாபு மன்னரிடம் இவ்வாறு சொன்னதற்கு முக்கிய காரணம், நிலம் உமக்கு சொந்தம், அதை யாரும் விற்றுவிடக்கூடாது என்று சொல்லி லேவியர் புத்தகம் 25:23 நாங்கள் வாசிக்கிறது தான். திராட்சை தோட்டத்தை நாபோத்து தனக்கு தரவில்லை என்றதும் இதோ உணவருந்த மறுத்து கவலையோடு இருக்கின்ற ஆகாபு இதோ தன்னுடைய மனைவி ஈசபேலின் வழியாக பாவத்திற்குள் விழுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, ஆகாபு நாபோத்தின் தோட்டத்தின் மீது பேராசை கொண்டதுதான் அவன் செய்த முதல் தவறு என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதற்கு முன்பதாகவே அவன் பாகால் தெய்வ வழிபாட்டை தன்னுடைய மனைவியோடு ஆதரித்து வந்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் கூட அவனுடைய உள்ளத்தில் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம். பிறருக்குரியது எதையுமே கவர்ந்திட வெறுவாதே என்று சொல்லி விடுதலை பயணம் 20:17 இதோ நீர் மோசேக்கு கட்டளை ஒன்று கொடுத்தீர். ஆகாபு நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை விரும்பியதால் அவன் முதல் தவற்றை செய்ய தொடங்குகிறான். பிறருக்குரியதை கவர விரும்புகிறான். தன் மனைவி வழியாக நாபோத்தை கொன்று அவனுடைய நிலத்தையும் கூட அவன் அபகரித்து கொள்ளுகிறான். ஆமாண்டவரே, நாபோத்துக்கு எதிராக பொய்ச்சான்றுகளை ஏற்பாடு செய்து பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே என்ற 9வது கட்டளையும் கூட இதோ தன்னுடைய மனைவியின் வழியாக நாபோத்து செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாபோத்துக்கு எதிராக பொய்ச்சான்று சொன்னவர்கள் நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தார்கள் என்கிறார்கள். அப்படியாக கடவுளையும் மக்கள் தலைவனையும் பழிக்காது என்று சொல்லி விடுதலை பயண நூல்களில் நாங்கள் வாசிக்கிறதை இதோ நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, இதோ கல்லால் எரிந்து கொல்லப்படுகிற இந்த நாபோத்து பாவப்பட்ட மனிதனாக இருந்தாலும் இதோ அவனுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கான தண்டனையை ஈசபேல் பெற்றுக்கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்வு இதோ இன்றைக்கும் கூட எங்களுடைய சமுதாயத்திலும் கூட நடக்கிறதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் சாதாரண மக்கள் தங்களுடைய பிழைப்பிற்காக வைத்திருக்கும் சிறிதளவு நிலத்தையும் உடைமைகளையும் அகபரித்துக் கொள்ளும் சூழ்ச்சிகளை இதோ எங்கள் கண் முன்பாக எங்கள் சமுதாயத்தில் எங்கள் நாட்டில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருடர்களாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் சாதாரண மக்களுக்கு எதிராக செய்யும் திருட்டை பாதக செயலை நிறுத்தாவிட்டால் அநீதி ஓய்வதற்கு வாய்ப்பில்லை என்பதை இதோ இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். நீதான் நீதி வழங்க வேண்டும், நீதான் நீதி கொடுக்கிற தெய்வம், நீரே நீதியுள்ள நல்ல கடவுள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. பொருள் ஆசைதான் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்ற 1 தீமோத்தேயு 6:10 பிரகாரம் உலக செல்வங்களின் மீது பற்று வைத்திருக்கிற நாங்கள் அதன் விளைவாக நீதியை இழந்து நியாயமற்ற அக்கிரமமான செயல்களில் ஈடுபட்டு சாதாரண மக்களை இதோ நாங்கள் இந்த சமுதாயம் அழித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செப வேலையில் எங்கள் தீமை நிறைந்த சமுதாயத்தை, வஞ்சகம் நிறைந்த சமுதாயத்தை, ஒருவருக்கொருவர் அன்பு செய்யாமல் விட்டு கொடுக்காமல் நான் வாழ்ந்தால் போதும் என்று சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய தீமையான சமுதாயத்தை, அதிகார வர்க்கத்தினரை இதோ உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்புகிற சமுதாயம், பணத்திற்காக, சொத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக மனிதனை கொலை செய்யவும் கூட தயங்காத உலகத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவு வேளையில், அந்த செப வேளையில் எங்கள் தீமை நிறைந்த சமுதாயத்தை, அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிறைந்த சமுதாயத்தை, தெய்வீக அன்பு இழந்து, சமாதானம் இழந்து பிளவுகளோடும் பிரிவினைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை, மனிதாபிமானமற்ற, நீதியற்ற, நேர்மையற்ற செயல்கள் நிறைந்து காணப்படுகிற எங்கள் சமுதாயத்தை, எங்கள் குடும்பங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தம் எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் ஒட்டுமொத்த தேசத்தின் மீது, எங்கள் சமுதாயத்தின் மீது ஊற்றப்படுவதாக. எங்கும் நிறைந்திருக்கிற தீமையின் ஆதிக்கங்கள் முறியடிக்கப்படுவதாக. இறையாட்சியின் மதிப்பீடுகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் நிலைநிறுத்தப்படுவதாக. ஒவ்வொருடைய இருதயத்திலும், ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் விதைக்கப்படுவதாக. நீதியும் அமைதியும் ஒற்றுமையும் நேர்மையும் சமாதானமும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னித்து
எல்லாம் ஒரு இன மக்கள், எல்லாம் ஒரு குல மக்கள், எல்லாம் ஓரினத்து மக்கள் என்பதை உணர்ந்து அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீர் நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவையான உடைய பரலோக வல்லமை தரும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக ஆறுதல், உடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தில் நிரப்பட்டும். எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கட்டும். இருதயத்தில் இருக்கிற சமாதான குறைபாடுகள், இருதயத்தில் இருக்கிற பிளவின் ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள், சமாதானத்தை குலைக்கின்ற பொல்லாத பிசாசுகள், வறுமைகளை கொண்டு வருகிற அப்பா வறுமைகளை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் துக்கங்களோடு துயரங்களோடு வாழ வைக்கிற எல்லா துக்கத்தின் ஆவிகள், வேதனையை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள், மந்திரங்கள், சூழ்ச்சிகள் யாவற்றையும் வெளியேற பெற்ற மகா பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் தூய் ஆவியானுடைய அக்கினி கோட்டையினாலும் சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளி தெய்வீக சமாதானத்தை உடைய நாமத்தினாலே ஒவ்வொரு மகளும் பெற்றுக்கொள்ளும்படி இந்த இரவு வேளை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு மரண வேளை உடனிருப்பீராக. தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக. வியாதியோடும் போராட்டங்களோடும் மன சமாதான குறைபாடுகளோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானம் நிரப்புவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுடைய ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், திருமண வாழ்க்கைக்காக, குடும்ப தலைவனுக்காக தலைவிக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வியாதியிலிருந்து விடுதலை வேண்டி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் பதில் கிடைப்பதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.